இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. ஆனாலும் நாங்கள் ஜெபம் பண்ணி. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. இந்த வார்த்தையை நெகேமியா கூறும்போது நெகேமியாவுக்கு அனுகூலமான சூழ்நிலை கிடையாது. அவர் எந்த சூழ்நிலையில் இவ்வாறு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார் என்று தியானிப்போம். எருசலேம் நகரம் யூதா கோத்திரத்தின் தலைநகரம். எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட அந்த நாட்களில் நெகேமியா அர்தசஷ்டா ராஜா வாழ்ந்த காலத்தில் சூசான் அரண்மனையில் அர்தசஷ்டா ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக வாழ்ந்து வந்தார். ஆனாலும் நெகேமியா ஜெபிக்கிறவராக இருந்தார் என்று முதல் 3 அதிகாரங்களிலும் நாம் வாசிக்கிறோம். எருசலேம் அலங்கத்தை கட்டும்படியாக ராஜாவிடம் உத்தரவு கேட்டு எருசலேமுக்கு வந்தார். எல்லோரும் இணைந்து எருசலேமின் வாசலை பழுது பார்த்து கட்டினதை 3ஆம் அதிகாரத்தில் நாம் அறிந்து கொள்கிறோம். பாதி அலங்கம் கட்டி முடிந்த பின் சன்பல்லாத்தும் தொபியாவும் எருசலேம் அலங்கம் கட்டப்படுகிற செய்தியை கேட்டபோது அவர்கள் கோபித்து எரிச்சலடைந்து கூறின வார்த்தைகளை நெகேமியா 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறிப்போனால் அவர்களுடைய மதில் இடிந்து போகும் என்றான். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அறிந்தபோது இந்த வேலையை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்று ஜனங்களை பயமுறுத்தும் வார்த்தைகளை, அவர்களை மனமடி உண்டாக்கும் வார்த்தைகளை பேசினார்கள். இதே அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாயிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்தில் அவர்கள் நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். அந்த பயப்படுகின்ற இக்கட்டான அந்த சூழ்நிலையில்தான் நெகேமியா சோர்ந்து போகாமல், ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினோம் என்று கூறினார். நெகேமியா புத்தகத்தை நாம் முழுவதுமாக வாசிக்கும் போது நெகேமியா ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவராக காணப்பட்டதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சன்பல்லாத் தொபியா கூறின தந்திரமான பேச்சுக்களை அவர்கள் ஜெபத்தினால் மேற்கொண்டு 52 நாட்களில் எருசலேமின் அலங்கத்தை முழுவதுமாக கட்டி முடித்தார்கள். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கட்ட முடியாதபடிக்கு, ஆண்டவருக்காக நாம் செயல்பட முடியாதபடிக்கு நம்மை பின்வாங்க செய்வதற்காக சத்துரு உபயோகிக்கும் ஆயுதம்தான் பயம், சந்தேகம், மனசோர்வு ஆகும். அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள நாம் தேவனை நோக்கி ஜெபித்து ஜெயம் பெறுவோம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று தேவனை உறுதியாக நம்பியிருந்தார். நாமும் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டது போல எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், எங்களுடைய சரீர வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில், குடும்பத்தின் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக செயல்பட முடியாதபடிக்கு பயத்திற்கோ கலக்கத்திற்கோ சந்தேகத்திற்கோ நாங்கள் இடம் கொடாதபடிக்கு அந்த சூழ்நிலைகளிலும் நாங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்க நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு இருந்து ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.